ஓம் சாந்தி. நவம்பர் 30, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி ஜனவரி 18, 2008. உண்மையான அன்பானவராக இருந்து தந்தையிடம் உங்களின் சுமைகள் அனைத்தையும் கொடுத்து விடுங்கள். நீங்கள் களிப்பை அனுபவம் செய்வீர்கள். கடின உழைப்பிலிருந்து விடுபடுங்கள். இன்று பாப்தாதா எங்குமுள்ள தனது கவலையற்ற சக்கரவர்த்திகளின் ஒன்று கூடலை பார்க்கின்றார். சக்கரவர்த்திகளின் இத்தகைய பெரிய ஒன்று கூடல் சங்கம யுகத்தில் இந்த நேரத்தில் மட்டுமே இடம்பெறும். சொர்க்கத்தில் கூட சக்கரவர்த்திகளின் பெரிய ஒன்று கூடல் இருக்க முடியாது. எவ்வாறாயினும் பாப்தாதா இந்த நேரத்தில் சக்கரவர்த்திகள் அனைவருடைய ஒன்று கூடலை பார்த்து இப்பொழுது களிப்படைகின்றார். தொலைவில் இருப்பவர்களும் இதயத்திற்கு நெருக்கமாக தென்படுகிறார்கள். நீங்கள் அனைவரும் பாப்தாதாவின் கண்களில் அமிழ்ந்திருக்கின்றீர்கள். அந்த குழந்தைகள் இதயத்தில் அமிழ்ந்திருக்கிறார்கள். இது அத்தகையதோர் அழகான ஒன்று கூடல். இந்த விசேஷமான தினத்தில் அவ்யக்த ஸ்திதியின் விழிப்புணர்வின் பிரகாசம் ஒவ்வொருவரின் முகத்திலும் புலப்படுகிறது. தந்தை பிரம்மாவின் நினைவானது அனைவருடைய இதயத்திலும் அமிழ்ந்துள்ளது. ஆதிதேவ் தந்தை பிரம்மாவும் தந்தை சிவனும் குழந்தைகள் அனைவரையும் பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இன்று அதிகாலை 2 மணியிலிருந்து பாப்தாதாவின் கழுத்தில் வெவ்வேறு வகையான மாலைகள் காணப்பட்டன. மலர் மாலைகள் பொதுவானவை. வைர அட்டிகைகளும் பெரிய விஷயங்கள் அல்ல. ஆனால் விலைமதிப்பற்ற அன்பு முத்துக்களின் அட்டிகைகள் அதிகபட்சம் மேன்மையானவை. ஒவ்வொரு குழந்தையின் இதயத்திலும் இந்த தினத்தில் குறிப்பாக அன்பு வெளிப்பட்டுள்ளது. பாப்தாதாவின் முன்னால் 4 வகையான மாலைகள் வெளிப்பட்டிருந்தன. முதல் இலக்க மாலை தந்தைக்கு சமமானவர் ஆகின்ற மேன்மையான முயற்சிகளை செய்யும் மேன்மையான குழந்தைகளுக்கு உரியது. இத்தகைய குழந்தைகள் தந்தையின் கழுத்தில் மாலைகளின் வடிவில் இருந்தார்கள். முதல் மாலை அனைவற்றிலும் மிக சிறியது. இரண்டாவது மாலை நெருக்கமாகவும் சமமானவராகவும் ஆகுவதற்கு அன்புடன் முயற்சி செய்கின்ற குழந்தைகளுடையது. முதல் இலக்கம் மேன்மையான முயற்சிகளுக்கு உரியது. இவர்கள் வெறுமனே முயற்சியாளர்கள். மூன்றாவது மாலை தந்தையின் சேவை செய்வதில் சகப்பாடிகளாக இருக்கும் அன்பான குழந்தைகளுக்கு உரியது. இது நீண்டதோர் மாலையாக இருந்தது. எவ்வாறாயினும் அவர்கள் சில நேரங்களில் தீவிர முயற்சியாளர்கள், சில நேரங்களில் அதிக அளவில் புயல்களுக்கு முகம் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். எவ்வாறாயினும் அவர்களிடம் சம்பூர்ணம் ஆகுவதற்கான நல்லதோர் ஆசை உள்ளது. நான்காவது மாலை முறைப்பாடு செய்பவர்களுக்கானது. அவ்யக்த தேவதைகளின் முகங்களின் ரூபங்களை கொண்ட வெவ்வேறு வகையான குழந்தைகளின் மாலைகள் காணப்பட்டன. வெவ்வேறு வகையான மாலைகளை பார்த்து பாப்தாதா களிப்படைந்தார். அதே நேரத்தில் அன்பையும் சாக்காஷையும் வழங்கினார். இப்பொழுது நீங்கள் அனைவரும் நான் யார் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். எவ்வாறாயினும் எங்குமுள்ள குழந்தைகள் அனைவரிலும் உங்களின் இதயங்களில் வெளிப்பட்ட விசேஷமான எண்ணம் என்னவென்றால், இப்பொழுது நான் நிச்சயமாக எதையாவது செய்ய வேண்டும் என்பதே ஆகும். உங்களில் பெரும்பாலானோரிடம் எண்ணங்களின் வடிவத்தில் இந்த ஊக்கமும் உற்சாகமும் உள்ளன. நடைமுறை வடிவில் நீங்கள் வரிசை கிரமமானவர்கள், ஆனால் அது உங்களின் எண்ணங்களில் உள்ளது. இன்று குழந்தைகள் அனைவரையும் பார்க்கும் பொழுது அந்த அன்பு தினத்தில், இந்த நினைவு தினத்தில், சக்தி நாளில் பாப்தாதா தனது இதயபூர்வமான விசேஷமான ஆசீர்வாதங்களையும் இதயபூர்வமான வாழ்த்துகளையும் தெரிவிக்கின்றார். இன்று அன்பிற்கான விசேஷமான தினமாக இருப்பதனால் உங்களில் பெரும்பாலானோர் அன்பில் மூழ்கி இருக்கின்றீர்கள். அதேபோல் முயற்சி செய்வதிலும் சதா அன்பில் மூழ்கி இருங்கள். அன்பில் திளைத்திருங்கள். ஆகவே இலகுவான வழிமுறை அன்பு, இதயபூர்வமான அன்பே ஆகும். இது தந்தையின் அறிமுகத்தின் விழிப்புணர்வுடன் கூடிய அன்பு.
இந்த அன்பானது நீங்கள் தந்தையிடமிருந்து பெற்ற பெரு பேறுகளின் அன்பால் நிரம்பி உள்ளது. அன்பு மிக இலகுவான வழிமுறை. ஏனென்றால் அன்பான ஆத்மாக்கள் கடினமாக உழைப்பதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். அன்பில் திளைத்திருப்பதனால், அன்பிலே மெய்மறந்திருப்பதனால் நீங்கள் எந்த வகையான கடின உழைப்பையும் களிப்பூட்டும் ரூபத்தில் அனுபவம் செய்வீர்கள். அன்பாக இருப்பவர்கள் இயல்பாகவே ஷரீரங்களின் எந்தவிதமான உணர்விற்கும், ஷரீர உறவுகளில் கவனம் செலுத்துவதற்கும், ஷரீர உலகில் கவனம் செலுத்துவதிலிருந்தும் அப்பாற்பட்டிருப்பார்கள். அவர்கள் இயல்பாகவே அன்பில் திளைத்திருப்பார்கள். இதயபூர்வமான அன்பு தந்தைக்கு நெருக்கமாக இருக்கும் அனுபவத்தையும், தந்தையின் சகவாசத்தின் அவருக்கு சமமாக இருக்கும் அனுபவத்தையும் அவர்களுக்கு கொடுக்கும். அன்பான ஆத்மாக்கள் சதா தங்களை தந்தையின் ஆசீர்வாதங்களுக்கு தகுதி வாய்ந்தவர்களாகவே கருதுவார்கள். அன்பானது இலகுவாக அசாத்தியமானதையும் சாத்தியமாக்கும். அவர்கள் எப்பொழுதும் தந்தையின் ஒத்துழைப்பு கரத்தையும் அன்பு கரத்தையும் தமது தலைகளின் மீதும் தமது நெற்றிகளின் மீதும் இருப்பதை அனுபவம் செய்வார்கள். அவர்களின் புத்திகளில் நம்பிக்கை உள்ளது. அதனால் அவர்கள் கவலையற்றவர்களாக இருப்பார்கள். ஸ்தாபனையின் ஆரம்பத்தில் இருந்த குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் ஆரம்ப காலத்தின் அனுபவம் உள்ளது. சேவை செய்வதற்கு ஆரம்பத்தில் கருவிகளாக இருந்த குழந்தைகளுக்கும் தந்தையை கண்டுகொண்ட விழிப்புணர்வுடன் அதிக அளவு அன்பின் போதையை ஆரம்பத்தில் அனுபவம் செய்த அனுபவம் உள்ளது. இந்த ஞானத்தை நீங்கள் பின்னரே பெற்றுக்கொண்டீர்கள். ஆனால் முதலாவது போதை அன்பிலே உங்களை மறந்திருந்ததே ஆகும். தந்தையே அன்பு கடலாவார். ஆகவே ஆரம்பத்திலிருந்தே பெரும்பாலான குழந்தைகள் அன்பு கடலில் திளைத்திருக்கிறார்கள். முயற்சியின் வேகத்தை பொறுத்தவரை நீங்கள் மிக நல்ல வேகத்துடன் முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் சில குழந்தைகள் அன்பு கடலில் மூழ்கி இருக்கிறார்கள். ஆனால் மற்றோர் அதில் மூழ்கிவிட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். இதனாலேயே அன்பில் மூழ்கியிருக்கும் குழந்தைகள் அதற்கு மிகவும் சிறிதளவு முயற்சியே தேவைப்படுவதை காண்கிறார்கள். ஆனால் மற்றோருக்கு அதே அனுபவம் கிடைப்பதில்லை. அவர்கள் சில நேரங்களில் முயற்சி மற்றும் சில நேரங்களில் அன்பு என்ற இரண்டு அனுபவங்களையும் பெறுகிறார்கள். எவ்வாறாயினும் அன்பில் மூழ்கியிருக்கும் குழந்தைகள் தாங்கள் சதா பாதுகாப்பு குடையின் கீழ் இருப்பதை அனுபவம் செய்கிறார்கள். தமது இதயங்களில் அன்பை கொண்டிருக்கும் குழந்தைகள் கடினமாக உழைப்பதை அன்பாக மாற்றுகிறார்கள். அவர்களின் முன்னால் மலை போன்ற சூழ்நிலைகளும் பஞ்சை போலவே அனுபவம் செய்யப்படுகின்றன. ஒரு மலை போன்று அல்ல, கற்களும் நீர் போன்றே அனுபவம் செய்யப்படுகின்றன. இன்று குறிப்பாக நீங்கள் அனைவரும் அன்பென்னும் சூழலில் இருந்தீர்கள். அதை கடின உழைப்பாக அனுபவம் செய்தீர்களா அல்லது அது களிப்பூட்டும் விஷயமாக இருந்ததா? இன்று நீங்கள் அனைவரும் அன்பை அனுபவம் செய்தீர்கள் அல்லவா? நீங்கள் அன்பில் மெய்மறந்தீர்களா? நீங்கள் அனைவரும் அன்பில் மெய்மறந்திருந்தீர்கள். இன்று நீங்கள் எந்த வடிவிலாவது கடின உழைப்பை அனுபவம் செய்தீர்களா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடினமாக உழைக்க வேண்டி இருப்பதை அனுபவம் செய்தீர்களா? என்ன, ஏன் அல்லது எப்படி என்ற எண்ணம் ஏதாவது ஏற்பட்டதா? அன்பு உங்களை அனைத்தையும் மறக்க செய்துவிட்டது. எனவே பாப்தாதா கூறுகின்றார், உங்களில் எவருமே பாப்தாதாவின் அன்பை மறக்க கூடாது. நீங்கள் அன்பு கடலை கண்டுவிட்டீர்கள். நீங்கள் விரும்பிய அளவிற்கு அந்த அலைகளில் உங்களால் பயணிக்க முடியும். ஏதாவது வகையான கடின உழைப்பை நீங்கள் எப்பொழுதெல்லாம் அனுபவம் செய்கின்றீர்களோ, ஏனென்றால் மாயை இடையில் உங்களை பரீட்சை செய்வாள். அந்த நேரத்தில் உங்களின் அந்த அன்பின் அனுபவத்தை நினைவு செய்யுங்கள். அந்த கடின உழைப்பானது அன்பாக மாறிவிடும். முயற்சி செய்து பாருங்கள். என்ன நடக்கிறது என்றால், அந்த நேரத்தில் என்ன, ஏன் என்பதற்குள் அதிக அளவில் செல்லும் தவற்றை நீங்கள் செய்கிறீர்கள்.
வருகின்ற எதுவும் செல்லவே வேண்டும். ஆனால் அது எப்படி போகும்? நீங்கள் அன்பை நினைவு செய்வதன் மூலம் கடின உழைப்பு மறைந்துவிடும். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் வெவ்வேறு நேரங்களில் பாபா தாதா இருவரின் அன்பையும் அனுபவம் செய்கிறீர்கள். நீங்கள் அதை அனுபவம் செய்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் அதை ஏதாவது ஒரு நேரத்தில் அனுபவம் செய்துள்ளீர்கள் தானே? ஓகே, தந்தை நீங்கள் அனைத்து நேரத்தையும் அனுபவம் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஓகே, அதை நீங்கள் அனைத்து நேரத்திலும் அனுபவம் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் அதை அனுபவம் செய்துள்ளீர்கள். அந்த நேரத்தில் தந்தையின் அன்பு எத்தகையது என்பதை நினைவு செய்யுங்கள். தந்தையின் அன்பினால் நீங்கள் எதை அனுபவம் செய்தீர்கள்? உங்களின் அன்பின் விழிப்புணர்வுடன் உங்களின் கடின உழைப்பு மாறிவிடும். ஏனென்றால் குழந்தைகளான உங்களில் எவரும் கடின உழைப்பிற்கான ஸ்திதியை கொண்டிருப்பதை காண பாப்தாதா விரும்பவில்லை. எனது குழந்தைகள், அவர்கள் கடினமாக உழைப்பதா? எனவே நீங்கள் எப்பொழுது கடின உழைப்பிலிருந்து விடுபடுவீர்கள்? சங்கம யுகத்தில் மட்டுமே உங்களால் கடின உழைப்பதில் இருந்து விடுபட்டு அனைத்து நேரமும் குதூகலமாக இருக்க முடியும். கலிப்பு இல்லாது விட்டால் உங்களின் புத்தியில் ஏதாவது ஒரு வகையான சுமை நிச்சயமாக இருக்கும். தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார், உங்களின் சுமைகளை என்னிடம் ஒப்படையுங்கள். நான் என்ற உணர்வை மறந்து ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் ஆகுங்கள். உங்களின் பொறுப்புகளை தந்தையிடம் ஒப்படைத்து விடுங்கள். அப்பொழுது நீங்கள் உண்ணும் பொழுதும் பருகும் பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் உங்களின் இதயங்களில் நேர்மையுள்ள உண்மையான குழந்தைகள் ஆகுவீர்கள். ஏனென்றால் அனைத்து யுகங்களிலும் இந்த சங்கம யுகமே மகிழ்ச்சியான யுகம். இந்த மகிழ்ச்சியான யுகத்திலும் நீங்கள் குதூகலமாக கொண்டாடாது விட்டால் எப்பொழுது நீங்கள் கொண்டாடுவீர்கள்? சில குழந்தைகள் ஒரு சுமையை சுமந்த வண்ணம் அதிக அளவில் கடினமாக உழைப்பதை பாப்தாதா பார்க்கும் பொழுது அவர்கள் அதை கையளிக்காமல் தாங்களே சுமந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது தந்தைக்கு கருணையும் இரக்கமும் ஏற்படும் அல்லவா? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் சிரமப்படுகிறார்களே. நீங்கள் அன்பில் மெய் மறந்தவர்கள் ஆக வேண்டும். அன்பான நேரங்களை உங்களால் நினைவு செய்ய முடியும். ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக அன்பை அனுபவம் செய்துள்ளீர்கள். நீங்கள் நிச்சயமாக அதை அனுபவம் செய்துள்ளீர்கள். உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது என்பதை தந்தை அறிவார். ஆனால் நீங்கள் அதை மறந்துவிட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து கடின உழைப்பையே பார்த்து தொடர்ந்தும் குழப்பமடைகின்றீர்கள். இன்று அமிர்த வேளையில் இருந்து இப்பொழுது வரை பாபா மற்றும் தாதா என்ற இரு அதிகாரிகளின் அன்பையும் அனுபவம் செய்துள்ளீர்கள். பின்னர் இந்த தினத்தை நினைவு செய்வதன் மூலம் அந்த அன்பின் முன்னால் உங்களின் கடின உழைப்பு முடிவிற்கு வந்துவிடும். இப்பொழுது இந்த வருடம் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் அன்பிலே நிறைந்தவராகவும் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டவராகவும் இருப்பதை காண விரும்புகின்றார். எந்த வகையான கடின உழைப்பின் எந்த ஒரு பெயரோ அல்லது சுவடோ உங்களின் இதயத்தில் அல்லது உங்களின் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது. இது சாத்தியமா? இது சாத்தியமா? நீங்கள் நிச்சயமாக இதை செய்ய வேண்டும் என்று உணர்பவர்கள், இந்த தைரியத்தை கொண்டிருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இந்த விசேஷமான தினத்தில் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டிருக்கும் விசேஷமான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குழந்தையும் கொண்டிருக்கின்றார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஆமாமா? அப்படி என்றால் ஏதாவது நடந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன, ஏன் போன்றவற்றை நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் தானே? அன்பான நாட்களை நினைத்து பாருங்கள். அந்த அனுபவங்களை நினைவு செய்யுங்கள். அந்த அனுபவங்களில் உங்களை மறந்திருங்கள். நீங்கள் இந்த சத்தியத்தை செய்துள்ளீர்கள். தந்தை குழந்தைகளான உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். நீங்கள் அனைவருமே தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு ஜீவன் முக்திக்கான அந்தஸ்தை பெறுவீர்கள். நீங்கள் நிச்சயமாக அதை செய்வீர்கள் என சத்தியம் செய்துள்ளீர்கள்.
எனவே ஜீவன் முக்தியில் கடின உழைப்பு இருக்க முடியுமா? 21 பிறவிகளில் ஒரு பிறவி சங்கமயுகத்திற்கு உரியது. உங்களின் சத்தியம் 21 பிறவிகளுக்கானது, 20 பிறவிகளுக்கானது அல்ல. எனவே இப்பொழுதிலிருந்தே கடின உழைப்பிலிருந்து விடுபடுங்கள். அதாவது ஜீவன் முக்தி அடையுங்கள். கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். தற்சமயத்தின் சமஸ்காரங்கள் ஆத்மாவில் 21 பிறவிகளுக்கு வெளிப்பட்டு இருக்கும். எனவே நீங்கள் 21 பிறவிகளுக்கு உங்களின் ஆஸ்தியை பெற்றுவிட்டீர்கள் அல்லவா? அல்லது இப்பொழுதுதான் அதை பெறப்போகின்றீர்களா? எனவே தயவு செய்து கவனம் செலுத்துங்கள். கடினமாக உழைப்பதிலிருந்து விடுபடுங்கள். திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்கள். நீங்கள் மட்டும் திருப்தியாக இருக்காதீர்கள், நீங்கள் மற்றவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். அப்பொழுது மட்டுமே நீங்கள் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு இருப்பீர்கள். இல்லாதுவிட்டால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சுமை அல்லது கடின உழைப்பின் ஏதாவது ஒரு சூழ்நிலை என்ன ஏன் என்ற வடிவத்தில் உங்களின் மொழியில் வெளிப்படும். இப்பொழுது காலம் நெருங்கி வருவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். எப்படி காலம் நெருங்கி வருகிறதோ அதேபோல் தந்தைக்கு நெருக்கமாக வரும் அனுபவமும் இப்பொழுது அதிகரிக்க வேண்டும். நீங்கள் தந்தைக்கு நெருக்கமாக ஆகுவது காலத்தையும் நெருக்கமாக கொண்டு வரும். ஆத்மாக்கள் அனைவரினதும் துன்பம் மற்றும் அமைதியின்மையின் சப்தம் உங்களின் காதுகளில் எதிரொலிப்பது குழந்தைகளான உங்களுக்கு கேட்கவில்லையா? நீங்கள் அனைவரும் மூதாதையர்கள், அத்துடன் பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்கள். ஓ மூதாதை ஆத்மாக்களே, ஓ பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்களே, உலக நன்மைக்கான பணியை நீங்கள் எப்பொழுது பூர்த்தி செய்வீர்கள்? ஒவ்வொரு துறைகளின் பிரிவுகளும் உலக நன்மைக்கான வேகத்தை எப்படி அதிகரிக்கலாம் என்பதற்கான மீட்டிங்குகள் வைத்து திட்டங்களை செய்கிறார்கள் என்ற செய்திகளை பாப்தாதா பார்த்திருக்கின்றார். நீங்கள் மிக நல்ல திட்டங்களை செய்கிறீர்கள். ஆனால் பாப்தாதா உங்களிடம் கேட்கின்றார், இறுதியில் எப்பொழுது வரை? தாதிகள் இதற்கு பதில் அளிப்பார்களா? பாண்டவர்கள் பதில் அளிப்பார்களா? எதுவரை? திட்டங்கள் செய்வதில் வெவ்வேறு துறை பிரிவுகளை சார்ந்தவர்களும் தந்தையை வெளிப்படுத்தும் லட்சியத்தையே வைத்திருக்கிறார்கள். எவ்வாறாயினும் திட சங்கற்பமான சத்தியத்துடனேயே வெளிப்படுத்துதல் இடம்பெறும். உங்களின் சத்தியத்தில் திட சங்கற்பம் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தால் அல்லது ஏதாவது சூழ்நிலைகளால் சில நேரங்களில் திட சங்கற்பம் குறைவடைகிறது. நீங்கள் மிக நல்ல சத்தியங்களை செய்கிறீர்கள். நீங்கள் இவற்றை அமிர்த வேளையில் கேட்டால் தந்தை அவற்றை அனைத்து நேரத்திலும் கேட்கின்றார். ஒவ்வொருவரின் இதயத்தின் ஒளியையும் கேட்கக்கூடிய வசதியை இன்னமும் விஞ்ஞானம் உங்களுக்கு கொடுக்கவில்லை. தந்தை இதை கேட்கின்றார். சத்தியங்களின் மாலைகள் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என கொண்டிருக்கும் எண்ணங்கள் மிகவும் நல்லவை. அது இதயத்தை களிப்படைய செய்கிறது. அதனால் பாப்தாதா கூறுகின்றார், ஆகா குழந்தைகளே, ஆகா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என பாபா உங்களுக்கு சொல்லட்டுமா? அதை செயலில் செய்யும் பொழுது முரளி வாசிக்கும் நிலை வரை நீங்கள் 75% நன்றாகவே இருக்கின்றீர்கள். ஆனால் கர்மயோகா என்று வரும்பொழுது அதில் ஒரு வேறுபாடு காணப்படுகிறது. சில சமஸ்காரங்கள், சில சுபாவமும் சமஸ்காரங்களும் உங்களை ஈர்க்கின்றன. அதனால் திட சங்கற்பமான சத்தியத்திற்கு பதிலாக அது சாதாரணம் ஆகிவிடுகிறது. திட சங்கற்பத்திற்கான சதவிகிதம் குறைந்து விடுகிறது. குழந்தைகள் விளையாடும் விளையாட்டை பார்க்கும் பொழுது பாப்தாதா புன்னகை செய்கின்றார். அது என்ன விளையாட்டு? பாப்தாதா உங்களுக்கு கூறட்டுமா? இந்த விளையாட்டுகளை பார்க்கும் பொழுது பாப்தாதா கருணை கொள்கின்றார். அவர் அதை ரசிப்பதில்லை. ஏனென்றால் சில குழந்தைகள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தங்களின் அனைத்தையும் பழியையும் மற்றவர்களில் போடுவதில் மிகவும் கெட்டிக்காரர்களாக இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். நீங்கள் என்ன விளையாட்டை விளையாடுகின்றீர்கள்? நீங்கள் கதை கட்டுகின்றீர்கள். நீங்கள் நினைக்கின்றீர்கள், எப்படியோ இதை யார் பார்த்தது? எனக்கு தெரியும், எனது இதயத்திற்கு தெரியும். தந்தை பரந்தாமத்திலும் சூட்சுமவதனத்திலும் அமர்ந்திருக்கின்றார்.
நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று யாராவது ஒருவருக்கு நீங்கள் கூறினால் அவர் என்ன விளையாட்டுகளை விளையாடுவார் என உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அது நடந்தது, ஆனால் அவர் நிச்சயமாக ஆனால் என்று கூறுவார். ஆனால் என்ன? அது அப்படி இருந்தது, அவர் அதை செய்தார், அது அப்படி நடந்தது, இதனாலேயே இது நடந்தது. நான் இதை செய்திருக்க மாட்டேன், ஆனால் இந்த காரணத்தினாலேயே அது நடந்தது. அவர் அதை செய்தார், அதனாலேயே நானும் அதை செய்தேன். இல்லாதுவிட்டால் நான் அதை செய்திருக்கவே மாட்டேன். எனவே இது என்ன? உங்களின் சொந்த புரிந்துணர்வு குறைவாக இருப்பதே இதன் அர்த்தமாகும். ஓகே, உதாரணமாக யாராவது ஒருவர் எதையாவது செய்தார், அதனாலேயே நீங்கள் அதை செய்தீர்கள். இது மிகவும் நல்லது. அவர் முதல் இலக்கத்தில் இருந்தார், நீங்கள் இரண்டாவது இலக்கத்தில் இருந்தீர்கள். அது நல்லதே. பாப்தாதா அதையும் ஏற்றுக்கொள்கின்றார். நீங்கள் முதல் இலக்கத்தில் இருக்கவில்லை, நீங்கள் இரண்டாம் இலக்கத்திலேயே இருந்தீர்கள். எவ்வாறாயினும் முதல் இலக்கத்தில் இருப்பவர் தன்னை மாற்றிக்கொண்டால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று நினைப்பது சரியாகுமா? அந்த நேரத்தில் நீங்கள் இதையே நினைக்கின்றீர்கள், அப்படித்தானே? ஓகே, உதாரணமாக முதல் இலக்கத்தில் உள்ள அந்த நபர் தன்னை மாற்றிக்கொள்கின்றார். முதல் இலக்கத்தில் உள்ள மற்ற அனைவரும் அது அவர்களின் தவறு, அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பாப்தாதா கூறுகின்றார். அது சரியே. ஓகே, முதல் இலக்க நபர் தன்னை மாற்றிக்கொண்டால் யார் முதல் இலக்கத்தை பெறுவார்? நீங்கள் முதல் இலக்கத்தை பெற மாட்டீர்கள், அப்படித்தானே? மாற்றத்தின் சக்தியில் நீங்கள் முதல் இலக்கத்தை பெற மாட்டீர்கள். நீங்கள் அவருக்கு முதல் இலக்கத்தை கொடுத்தீர்கள். எனவே உங்களின் இலக்கம் என்ன? அது இரண்டாம் இலக்கம் அல்லவா? நீங்கள் இரண்டாம் இலக்கத்தில் இருக்கின்றீர்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஏற்றுக்கொள்வீர்களா? இல்லை. அது அப்படி இருந்தது, அது அப்படி இருந்தது என்றே நீங்கள் கூறுவீர்கள். இந்த வகையான பாஷை விளையாட்டுகளிலேயே அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இப்பொழுது இப்படி இருந்தது, அப்படி இருந்தது, எப்படி போன்ற விளையாட்டுகளை முடித்துவிட்டு நானே என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைவு செய்யுங்கள். நான் என்னையும் மாற்றிக்கொண்டு மற்றவர்களையும் மாற்ற வேண்டும். எவ்வாறாயினும் உங்களால் மற்றவர்களை மாற்ற முடியாது விட்டால் குறைந்தபட்சம் உங்களால் அவர்களுக்கு நல்ல ஆசிகளையும் தூய உணர்வுகளையும் வழங்க முடியும். இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொந்தமான ஒன்று, அப்படித்தானே? எனவே நீங்கள் அர்ஜுனா முதலடி எடுத்து வைப்பவர் ஆக வேண்டும். நீங்களா அல்லது இரண்டாம் இலக்கத்தில் இருப்பவரா உலகின் முதல் ராஜ்யத்தின் உரிமையை கொண்டுள்ள லக்ஷ்மி நாராயணருக்கு நெருக்கமாக ஆகப் போகிறவர்கள்? இந்த வருடம் பிராமண ஆத்மாக்களான பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளான உங்கள் அனைவரின் மீதும் பாப்தாதா நம்பிக்கை வைத்திருக்கின்றார். நீங்கள் இங்கே வரும்பொழுது ஒரு பேட்சை அணிகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் ஒரு பேட்ச் அணிகின்றீர்கள் அல்லவா? நீங்கள் இங்கே வரும்பொழுது ஒரு பேட்சை பெறுகின்றீர்கள் தானே? அது கடுதாசியோ தங்கமோ அல்லது வெள்ளியோ எதனாலும் செய்யப்பட்டிருக்கும். நீங்கள் ஒரு பேட்சை அணிவதை போல் உங்களின் இதயத்திலும் உங்களின் மனதிலும் ஒரு பேட்சை அணிந்து கொள்ளுங்கள். நான் என்னை மாற்ற வேண்டும், நான் ஒரு கருவியாக வேண்டும், இது மாற வேண்டும், இந்த சூழ்நிலை மாற வேண்டும், இந்த நபர் மாற வேண்டும், இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும். இல்லை, நான் என்னை மாற்ற வேண்டும். சூழ்நிலைகள் வரும், நீங்கள் மேலே செல்கின்றீர்கள். உயர்ந்த இடங்களில் பிரச்சனைகளும் உயர்வாகவே இருக்கும் அல்லவா? எவ்வாறாயினும் இன்று அன்பின் விழிப்புணர்வின் சூழல் வரிசை கிரமமாக உங்களின் கொள்ளளவிற்கு ஏற்ப இருந்ததை போல் சதா உங்களின் மனதில் அன்பில் திளைத்திருக்கும் சூழலை வெளிப்படுமாறு வைத்திருங்கள். பாப்தாதா மிக நல்ல செய்திகளை பெறுகின்றார். எண்ணத்தின் வடிவிலும் அவை மிகவும் நல்லவை. ஆனால் அவற்றை நடைமுறையில் பயிற்சி செய்யும் பொழுது நீங்கள் உங்களின் கொள்ளளவிற்கு ஏற்ப ஆகிவிடுகின்றீர்கள். இப்பொழுது 2 நிமிடங்களுக்கு நீங்கள் அனைவரும் இறை அன்பிலும் சங்கமயுகத்தின் ஆன்மீக களிப்பு ஸ்திதியிலும் ஸ்திரமாகுங்கள். அச்சா, மீண்டும் மீண்டும் அவ்வப்பொழுது தொடர்ந்து இந்த அனுபவத்தை கொண்டிருங்கள்.
ஒரு பொழுதும் அன்பை கைவிடாதீர்கள். அன்பில் மெய்மறந்திருப்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அச்சா, நீங்களும் சந்தோஷமாக இருப்பதுடன் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தும் யோகி யுக்த், யுக்தி யுக்த், ராஷ்டிரயுக்த், அதாவது சகல ரகசியங்களையும் புரிந்து கொள்ளும் குழந்தைகள் அனைவருக்கும் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, ஆனால் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். அன்பு கடலில் அமிழ்ந்திருக்கும் குழந்தைகளுக்கும் தந்தைக்கு சமமாக ஆகுவதற்கான முயற்சியை எப்பொழுதும் செய்யும் தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கும், இலகுவாக அசாத்தியத்தை சாத்தியமாக்கும் மேன்மையான குழந்தைகளுக்கும், சதா தந்தையுடன் இருக்கின்ற அவரின் சேவையை செய்வதில் சகப்பாடிகளாக இருக்கின்ற மிகவும் அதிர்ஷ்டசாலி அன்பான குழந்தைகளுக்கும், அவ்யக்த தேவதை ரூபத்திற்கான இந்த அவ்யக்த தினத்தில் இதயபூர்வமான அன்பும் நினைவுகளும் ஆசீர்வாதங்களும் உரித்தாகுக. அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் நினைவின் மாய மந்திரத்தின் மூலம் முழுமையான வெற்றி பெற்று வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. தந்தையின் நினைவே நீங்கள் விரும்புகின்ற எந்த ஒரு பெருபேற்றையும் அடையக்கூடிய ஒரு மாய மந்திரமாகும். உலக ரீதியிலும் ஒரு பணியில் வெற்றி பெறுவதற்காக அவர்கள் ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செய்கிறார்கள். அதேபோல் இங்கும் நீங்கள் எதிலாவது வெற்றி பெற விரும்பினால் அதற்கு பயன்படுத்தும் வழிமுறையானது நினைவென்னும் மகா மந்திரமாகும். இந்த மாய மந்திரம் ஒரு வினாடியில் அனைத்தையும் மாற்றிவிடுகிறது. சதா இதை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். நீங்கள் நிலையான வெற்றியின் சுரூபம் ஆகுவீர்கள். நினைவில் இருப்பது பெரியதோர் விஷயமாக இல்லாது விட்டாலும் நிலையான நினைவில் இருப்பதன் மூலமே நீங்கள் முழுமையான வெற்றி பெறுவீர்கள். ஸ்லோகம். விரிவாக்கங்கள் அனைத்தையும் ஒரு வினாடியில் அதன் சாரத்திற்கு அமிழ்த்துவது என்றால் இறுதி சான்றிதழை பெற்றுக்கொள்ளுதல் என்ற அர்த்தம். அவ்யக்த இஷாரா. ஷரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அஷரீரி மற்றும் விதேகி. எப்படி உங்களால் ஓர் ஆடையை இலகுவாக கழற்ற முடிகிறதோ அதேபோல் உங்களால் உங்களின் ஷரீரமென்ற ஆடையையும் இலகுவாக அகற்றக்கூடியதாகவும் தேவைப்படும் நேரத்தில் இலகுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இந்த பயிற்சி தேவைப்படுகிறது. உங்களின் ஆடை இறுக்கமாக இருந்தால் உங்களால் அதை இலகுவாக கழற்ற முடியாது. அதேபோல் உங்களின் ஷரீரம் என்ற ஆடை இறுக்கமாக அல்லது எந்த ஒரு சமஸ்காரத்திலும் அகப்பட்டு இருக்கக்கூடாது. இதற்கு சகல சந்தர்ப்பங்களிலும் இலகுவாக இருங்கள். நீங்கள் இலகுவாக இருந்தால் சகல பணிகளும் இலகுவாக நிறைவேற்றப்படும். எந்த அளவிற்கு உங்களின் பழைய சமஸ்காரங்களில் இருந்து நீங்கள் அதிக அளவில் பற்றற்று இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களின் ஸ்திதியும் பற்றற்று இருக்கும். அதாவது நீங்கள் இலகுவாக ஷரீரமற்றவர் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.